வணக்கம். இந்த வீடியோவில் பூஜை ரூமுக்கு எப்படி ஒரு அழகான வால் ஹேங்கிங் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வளையல் எடுத்துக்கலாம். 7 வளையல் எடுத்திருக்கேன், ஒரே சைஸ் இருக்க மாதிரி. இதை வந்து கோல்டன் லேஸ் வச்சு தான் நம்ம சுற்ற போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் லேஸை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். ஃபெவிக்ரில் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணால் இன்னுமே நம்ம சீக்கிரமாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருக்கணும், அப்போ தான் ஒட்டும். இப்போ அங்கங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த வளையல் ஃபுல்லாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ வளையல் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். கடைசியும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டிட்டா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கணும், அப்போ தான் ஒட்டும். இப்போ இந்த மாதிரி எல்லா வளையலுக்குமே நான் வந்து சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த வளையல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த ஸ்பேஸ் வந்து இந்த டேப் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது. இது அளவாக நம்ம வச்சுக்கலாம். அந்த டேப்பை ஒரு அளவாக வச்சு நம்ம இந்த மாதிரி மெல்லிசான ஒரு கார்ட்போர்டை நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரிங் ஷேப்புக்கு நான் வந்து சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் இந்த கட்டர் தான் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிட்டேன். கொஞ்சம் திக்காக இருக்குது. இதையும் நம்ம கோல்டன் லேஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் வர இந்த மாதிரி பில்லர் எடுத்துக்கலாம். அது வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம் அந்த ரிங்கை. இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டை நம்ம ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த வளையல்லாம் இந்த கார்ட்போர்ட் கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை இந்த கார்ட்போர்டில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டை ஊசியில் ஒரு 4-5 ஸ்ட்ரிங் வர மாதிரி நம்ம கோர்த்துட்டு அதை அந்த வளையலை வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் இல்லாமல் நீங்கள் நார்மலான நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இன்னுமே டைட் ஆகும். சில்க் த்ரெட் கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வளையுமே இந்த கார்ட்போர்ட் கூட நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊசியை விட்டு கோர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வளையலுமே நான் வந்து கட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு வளையலுமே நம்ம நூல் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வளையலுமே நூல் வச்சு நம்ம கட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட்டிட்டேன். இது வந்து பார்க்குறக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒவ்வொரு வளையலுக்கு நடுவுலையும் அந்த கார்ட்போர்ட்லேயும் எல்லாத்துலேயுமே நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் பெல்லில் வந்து சின்ன சின்ன கோல்டன் பீட்ஸ் வச்சு கோர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 2 மணியில் கோர்த்து பீட்ஸை கோர்த்துட்டு முடிச்சு போட்டிருக்கேன். அந்த எண்டை வந்து நம்ம இந்த வளையலில் வச்சு கட்டிக்கலாம். இப்போ எல்லா மணியுமே இந்த வளையலில் நான் வச்சு கட்டிட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நம்ம நடுவில் வர மாதிரி அந்த மணியை வந்து கரெக்டாக கட்டணும். அப்போ தான் பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இது ஹேங் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு கோல்டன் லேஸ் வச்சு அதே ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிட்டு மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டபுள் சைட் டேப் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம செவத்துலேயும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம பூஜை ரூம் டோர்லேயோ என்ட்ரன்ஸ் டோர்லேயோ இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி பூஜை ரூம் டோரில் ஒட்டியிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.